அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. எல்லாருமே தீபாவளிக்கு பலகாரங்கள்லாம் செய்து பட்டாசுலாம் வெடித்து தயாராகி கொண்டு வருவீங்க. தீபாவளிக்கு சந்தோஷமான ஒரு திருநாள். 90s கிட்ஸுக்கெலாம் தெரியும் தீபாவளி எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும். தீபாவளி என்னைக்கு வருது அப்படின்ட்டு வருஷம் பூரா காத்துட்ருப்பாங்க இந்த தீபாவளிக்காக. ஏன்னா அந்த வெடி, அந்த பலகாரங்கள் அதெல்லாம் தீபாவளிக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல். இப்போல்லாம் பலகாரம் வருஷம் பூரா நம்ம கடைகளில் கிடைக்குது, நம்ம இஷ்டப்பட்டால் வாங்கி சாப்பிட்றோம். அன்றைக்கி தீபாவளிக்கு தான் அந்த பலகாரங்கள்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக கிடைக்கும். அதுபோக அந்த மத்தாப்பு, அதுக்கப்புறம் புது துணிகள், இது எல்லாமே தீபாவளி ஸ்பெஷல். அப்புறம் படங்கள், முக்கியமாக சொல்ல வேண்டியது தீபாவளி ரிலீஸ் படங்கள். இப்போ பொங்கலுக்கு படங்கள் ரிலீஸ் ஆகுதுல்ல, இது கூட அன்றைக்கு மிக பெருசாக இருக்காது. ஆனால் தீபாவளி ரிலீஸ் படங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கும். பல சூப்பர் ஸ்டார்களோட படங்கள்லாம் தீபாவளி தான் ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி தீபாவளிக்கு அப்படின்னா அதில் ஸ்பெஷல் திரைப்படங்கள் தான், சினிமா. அதே மாதிரி தீபாவளி சினிமாக்கள் சந்தோஷமாக, ஹாப்பியாக, ஒரு மகிழ்ச்சியாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கணும். அப்படி இந்த தீபாவளி திருநாளில் நீங்கள் பார்க்க வேண்டியதாக நான் சஜஷன் பண்ணக்கூடிய 2 திரைப்படங்கள், டியூட், அதுக்கப்புறம் டீசல். இந்த 2 படங்கள்லையுமே தேட்டரில் போய் ரொம்ப என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக ஹாப்பியாக பாருங்கள். 2 படங்களுமே ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய படம். டியூட் அப்படிங்கிறது நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காப்புல, கரீஷ் கல்யாண் நடிச்சிருக்கிறது டீசல். இந்த 2 படமே ரொம்ப தரமாக, பாடல்கள்லாம் எல்லா பாடல்களும் ஏற்கனவே ஹிட் ஆகிடுச்சு. ஸோ சாங்ஸ்லேருந்து காமெடி, ஃபைட்டு, ஆக்ஷன்னு ரொம்ப தரமான படமாக வந்திருக்கு. எதற்காக இந்த படத்தை நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் நினச்சிக்கலாம் ப்ரொமோட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த 2 படங்களுமே நீங்கள் தேட்டரில் போய் இந்த வாட்டி போய் பார்க்கணும். எப்படியும் படம் பார்க்க போவீங்க, கண்டிப்பாக இந்த படங்களை புக் பண்ணி நீங்கள் தேட்டரில் பாருங்கள் உங்கள் ஃபேமிலியோட. எதற்காக நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இன்னொரு படம் வருது, ஜாதிய வெறி, ஜாதிய வன்மத்தெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு படம் மாரி செல்வராஜ் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. அவர் படத்தில் பல குறியீடுகளெல்லாம் வச்சு, ஜாதிய வன்மத்தை குறியீடெலாம் வச்சு படம் எடுத்துகிட்டு அதை யாருக்குமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இவர் ஜாதிக்கு எதிராக படம் எடுத்துருக்கிற மாதிரி காட்டுறாப்புல. ஆனால் படத்தில் பல குறியீடுகள்லாம் ஜாதிய வன்மத்தை அவர் சமுதாயத்துக்கு ஆதரவாக குறியீடுகள்லாம் வச்சுருக்காப்புல. ஆனால் மற்ற யூடியூப் சேனல்ஸில் பேசும்போது ஏதோ ஜாதிக்கு எதிராக படம் எடுத்த மாதிரி. அவன் ஏமாறலாம், பேட்டி கொடுக்கும்போது அந்த நெறியாளர் இருக்கார்ல, அவர் ஏமாறலாம். நாங்கள் ஏமாறுவோமா? எங்களுக்கு தெரியாதா நீ என்னென்ன குறியீடுலாம் வச்சுருக்க அப்படின்ட்டு? நீங்கள் படித்த ஸ்கூலில் நாங்கள் ஹெட் மாஸ்டர், புரியுதா? ஜாதிய குறியீடுகள், உங்களோட ஜாதிய இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் எங்கெங்கே எந்த சீனில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்கள் டயலாக்ஸில், உங்கள் சாங்ஸில் எல்லாம் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க நாங்கள் தெரியாமல் உட்காந்துட்ருக்கோமா? ஸோ அதனால் தெரிஞ்சுக்கிறனால நாங்கள் பேசுகிறோம். இந்த டைரக்டர் அமீர் பேசுகிறாப்புல, டைரக்டர் அமீர் ஸ்டேஜில் பேசுகிறாப்புல, நம்ம சண்டை செய்வோம். சரி, நாங்களும் சண்டை செய்கிறோம். நீங்கள் தான் சண்டை செய்கிறதுக்கு தானே படம் எடுக்கிறீங்க, நாங்களும் சண்டை செய்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி பொதுமக்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களோட காசை கொடுத்து கரியாக்காதீங்க. உங்களை சுற்றி ஒரு அரசியல் நடக்குது, அந்த அரசியல் பொதுவான அரசியலாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் ஒரு ஜாதி அரசியல், ஒரு சினிமாவை வச்சு ஒரு ஜாதி அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு, நான் ஜெயிக்கிறது தான் இங்கே நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது, இவர் ஜெயிச்சிட்டாராம், ஏதோ ஒலிம்பிக்கில் ஓடி பதக்கம் வாங்கின மாதிரி. அவள் ரிலீஸ் பண்ணது, டைரக்ட் பண்ணது ஒரு 4-5 படம், அதில் 4 படம் ஃப்ளாப்பு. அதை மீடியா, யூடியூப் சேனல்ஸை வச்சுட்டு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு நாங்கள் புரட்சி படம் எடுத்துட்டோம், அதனால தான் எதிர்க்கிறாங்க. ஒரு அளவுக்கு அந்த படத்தில் ஜாதியை புகுத்திடுறது, அதை அவரும் மேடையில் சொல்லிடுறது, நான் ஜாதியை வச்சு தான் படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுறது. போன படத்தில் பார்த்தீங்கன்னா மாமன்னனில் தேவர் சமுதாயத்தை பற்றி இமிட்டேட் பண்ணி ஸ்டேஜில் பேசினாப்புல, அதன் மூலமாக ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. அதை வச்சு காசு பார்க்குறது, ஆதரவு, எதிர்ப்பு. ஸோ 2 படத்தையும் 2 பேருமே 2 தரப்புமே நமக்காக பேசுவாங்க. ஸோ நம்ம படத்தை எப்படியும் ஆதரவு படத்தை பிடிச்சவனு பார்ப்பான், படத்தை எதிர்க்கவனு பார்ப்பான், இப்போ நம்ம படம் ஹிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு காசு பார்க்குற ஒரு வழி. ஸோ இப்படி மாரி செல்வராஜ் தொடர்ந்து பேசிக்கிட்டு, ஸோ இதை இங்கே நடக்கக்கூடிய அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் படம் பார்க்கணும். அது டியூட், அதுக்கப்புறம் இன்னொரு படம் நம்ம டீசர், இந்த 2 படமாக தான் இருக்கணும். இதன் மூலமாக மாரி செல்வராஜுக்கு ஒரு பாடத்தை நம்ம கற்பிக்கணும். இந்த சினிமாக்காரங்களுக்கும் அரசியல்வாதிக்கும் மட்டும்தான் அரசியல் தெரியுமா? நமக்கு அரசியல் தெரியாதா? நமக்கும் அரசியல் தெரியும், பொதுமக்களுக்கும் அரசியல் தெரியும் அப்படிங்கிறத இந்த சினிமாக்காரங்களுக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் நம்ம காட்டணும். இந்த தீபாவளிக்கு நீங்கள் தேட்டரில் போய் படம் பாருங்கள். உங்களுக்கு டீசல் படமும் அந்த டியூட் படமும் அந்த தேட்டரில் போடலை அப்படின்னா போட சொல்லுங்கள், நாங்கள் அந்த படத்தை பார்க்க தான் வந்திருக்கோன்னு சொல்லுங்கள். இல்லைப்பா இந்த படம் பைசன் தான் ஓடுது அப்படின்னா பைசன் பார்க்க நாங்கள் வரல, எங்களுக்கு இந்த படம் போடு, அப்படின்னா அடுத்த ஷோ போடு அப்படின்னு சொல்லி பேசுங்க. நீங்கள் வேடிக்கை பார்க்க உட்காந்துக்கிட்டு ஏதோ
காசு பணம் இல்லாதவங்க கூட ஜாதியை பற்றி பேசுகிறான். இவர் ஜாதியை வச்சு படம் எடுத்துகிட்டு இவர் ஜாதியை பற்றி பேசலாமா? இவர் வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் வாழைக்காய் சாப்பிட்டேன் அப்படின்னு இவரே சொல்லியிருக்காப்புல. சொல்லிவிட்டு இவரே ஜாதியை வச்சு இத்தனை படம் எடுத்துருக்காப்புல. இன்னும் அடுத்து ஜாதி படங்கள் தான் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காப்புல. இதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு படத்துலையும் வெற்றி பெறும்போது அடுத்த படம் இன்னும் அதிகமாக ஜாதிய வரிய ஜாதிய வன்மத்தை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் இவருடைய நோக்கமாக இருக்கிறது. சிந்திச்சு பாருங்கள். இந்தியன் 1 படம் சங்கர் எடுத்தார். அது ஒரு ஊழலுக்கு எதிரான படமாக இருந்துச்சு. ஸோ இந்தியன் 2ல் அவர் என்ன பண்ணார், அதை விட இன்னொரு ஸ்டெப் உள்ளே போய் அந்த ஊழலை இன்னும் பெருசாக எப்படி காட்டலாம் அப்படிங்கிறத அவர்களுடைய நோக்கமாக இருக்கும். ஆனால் இவர்கள் ஒரு படத்தை ஜாதியை வச்சு படம் வெற்றி அடைஞ்சிட்டு அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து அந்த இதை வந்து அனுபவிச்சிட்டாங்க அப்படின்னா அது அடிக்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இதை விட பெருசாக ஜாதிய வன்மத்தை எப்படி காட்ட முடியும்? மாரி செல்வராஜ் படம்னா ஜாதி தான் எதிர்பார்க்காங்க. அது இல்லாமல் வேறு எதையாக காட்டினா ஓடாது அப்படிங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியும். ஸோ அதை இன்னும் மேற்கொண்டு ஜாதிய வன்மத்தை எப்படி காட்டலாம், மற்ற ஜாதிக்காரங்களை எப்படி அடிக்கிற மாதிரி காட்டலாம், அவர்களை எப்படி ஜெயிக்கிற மாதிரி காட்டலாம் அப்படிங்கிற நோக்கத்திலேயே தொடர்ந்து படம் எடுத்துகிட்டு இருக்காப்புல. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு இந்த முறை தியேட்டரில் இந்த படத்தை நம்ம வந்து பைகாட் பைசன். ஏன்னா அவர் வந்து ஸ்டேஜில் பேசிகிட்டே போகிறாப்புல, எவனும் கேட்க மாட்டான். அவன் பேசிக்கிட்டே போக தானே செய்வாங்க. அது கண்டிப்பாக நம்ம வந்து கேட்கணும். இந்த படத்துக்கு வந்து இந்த முறை தீபாவளிக்கு தக்க பாடம் கற்பிக்கப்பட வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பிரதீப் ரங்கநாதனும் நம்ம ஹரிஷ் கல்யாணும் நடிச்சிருக்காங்க. அவங்க எந்த ஜாதியையும் ஜாதிய வன்மமும் ஜாதிய வக்கரமும் இல்லாமல் படம் நடிக்கக்கூடியவங்க. ஒரு இலகுவாக ஜாலியாக ஒரு காமெடியாக ஆக்ஷன் இருக்கக்கூடியவங்க. ஸோ சந்தோஷமாக படம் பார்க்கணும் அப்படின்னா சந்தோஷமான ஒரு படத்துக்கு போய் பாருங்கள். அதை விட்டு என்னை அமுக்கிட்டான் பிதிக்கிட்டான் நசுக்கிட்டான்னு சொல்கிற படத்துக்கு கண்டிப்பாக வந்து புறக்கணியுங்கள். ஸோ இந்த வாட்டி டியூட் டீசல் தீபாவளி தான் இருக்கணும். ஸோ நன்றி. மீண்டும் ஒரு காணல் உங்களை சந்திக்கிறேன். அதன் முன்பாக மீண்டும் அனைவருக்கும் இனிய ஹாப்பி தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. ஜெய் ஹிந்த்.